ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான மாப்பிள்ளை சாம்பார் ரைஸை வச்சு எப்படி சாம்பார் சாதம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு மாப்பிள்ளை சாம்பார் அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் பச்சை பயிறு, கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி செப்பரேட்டாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரைஸை அப்படியே வேக வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் குயிக்காக வெந்து வரும். இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். ஊற வச்சுருக்கிற பச்சை பயிரையும் வெந்தயத்தையும் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? நான் இன்றைக்கி கோவக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது கூடவே ஊற வச்சு தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்டு 1 கப்பு ரைஸுக்கு 5 கப்பு தண்ணி, இதான் மெஷர்மெண்ட்டு. ஏன்னா நமக்கு ரொம்ப தண்ணி வச்சா தான் சாம்பார் சாதம் கொஞ்சம் குலைவாகவும் இருக்கும், கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இல்லாட்டா ரொம்ப சீக்கிரமே ட்ரை ஆயிடும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டி அளவுக்கு பெருங்காயத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? ஒரு கடாயில் தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், சீரகம் இது நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி ரொம்ப தேவை கிடையாது. பெரிய தக்காளி இருந்தால் 1/2 தக்காளி போதும், குட்டி தக்காளி இருந்தால் 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கிற சாதத்தை இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது நிறையா பெனிஃபிட் நிறையா இருக்குது. சுகர் பேஷண்ட்களுக்கு ரொம்பவே நல்லது. கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மியாகவும் நார்ச்சத்தோட அளவு அதிகமாகவும் இருக்குது. அவ்வளோதான், டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி.